நீ தான் சொல்லிடல ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ண போற சொல்லு. சரி அதை பத்தி சொல்லு. ஜில்லு, நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவோம்? ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா எங்கேயாவது டூருக்கு போவோம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜில்லு. சரி, முதல்ல நான் யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். ஜில்லு, எனக்கு மேக்ஸ் போடும்போது டேபிள்ஸே தெரியாததுனால மேம்கிட்ட ரொம்ப திட்டு வாங்குவேன். அதனால நான் இப்போ ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் டேபிள்ஸை மெமரி பண்ண போறேன். அதுவும் எப்படி தெரியுமா, 5 times 10 times சொல்லி நான் எழுதி பார்க்க போறேன். அப்போ எனக்கு ஈஸியா மெமரி ஆயிடும் இல்லையா? அப்போ நான் ஸ்கூல்ல போய் நெக்ஸ்ட் இயர் நான் மேம்கிட்ட திட்டு வாங்காம மேக்ஸ் போடுவேன். மேக்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா எனக்கு இருக்கும் ஜில்லு. ஆமா ஜில்லு, அப்படி இன்னொன்னு சொல்ல போறேன். அது இந்த 1 year ஸ்கூல் ஜர்னில எங்க மம்மி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சமைக்கிறதுக்கும் எனக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால நான் எக்ஸாம் லீவ்ல இருக்கும்போது எங்க மம்மிக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். சின்ன சின்ன வேலைகள்ல எங்க மம்மிக்கு நான் ஹெல்ப் பண்றதா இருக்கேன் ஜில்லு. அப்ப எங்க மம்மிக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? வாவ், சூப்பர் ஜிகி. நீ சொன்ன ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி கேர்ஃபுல்லா நீ என்ஜாய் பண்ண போற அதையும் சொல்லிடு. அதுவா ஜில்லு, அது இந்த சம்மர்ல பாரு ரொம்ப ஹாட்டா இருக்கு. வெளியில போகவே முடியல. அதனால நான் வெளியில போய் விளையாடுறத நான் அவாய்ட் பண்ண போறேன். ரெண்டாவது, நான் ஜில்லுன்னு வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ண போறேன். பானை இருந்ததுன்னா பானை நீர் குடிக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லைன்னா வீட்டுல இருக்கிற குடிநீரே போதுமானது. தேவையில்லாம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுனால த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இந்த மாதிரி நிறைய நோய்கள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, செல்போன்ல என் நேரத்தை செலவிட மாட்டேன். ஏன்னா செல்போன் அதிக நேரம் பார்க்கறதுனால கண்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் செல்போனும் யூஸ் பண்றதா இல்லை. அது மட்டும் இல்லை ஜில்லு, செல்போன் நம்மள அதுக்கு அடிமையாகவே மாத்திரும். ஆமா ஜிகி, நீ சொல்றதுலாம் உண்மைதான். சோ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா இந்த இயரை நம்ம கேர்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகி சொன்ன யூஸ்ஃபுல் அண்ட் கேர்ஃபுல் வெக்கேஷன் செலிப்ரேஷன் பத்தி நீங்க கேட்டுருப்பீங்க. சோ நீங்க இதை ஃபாலோ பண்ணி இந்த இயரை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை.